வணக்கம். நான் உங்கள் ஜோதிட ஆசான் வஜ்ரம் அருள்ராம். உறவுகளே, குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு. இவர் எப்பொழுது பெயர்ச்சி ஆகிறார் என்றால் 26/5/2026 செவ்வாய்க்கிழமை காலை 11:08 மிதுன ராசியை விட்டு கடக ராசிக்குள் சஞ்சாரம் செய்கிறார். இவர் கடக ராசியில் அமர்ந்து என்னென்ன பலன்களை தருகிறார் என்பதை ராசி பிரகாரம் எல்லோரும் பலாபலன்களை சொல்லிக் கொண்டு இருந்தார்கள். முதன்முறையாக நாம் லக்னத்தின் பிரகாரம் பலாபலன்களை சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். கடந்த 3 தினங்களாக மேஷ லக்னத்திற்கு, ரிஷப லக்னத்திற்கு, மிதுன லக்னத்திற்கு 3 லக்னத்திற்கும் பலாபலன்களை சொல்லி இருக்கிறோம். சப்ஸ்கிரைபர்கள், பார்வையாளர்களிடத்தில் இருந்து நல்ல ஒரு நன்மதிப்பும் நல்ல ஒரு வரவேற்பும் இந்த பதிவுகளுக்கு கிடைத்திருக்கிறது. அதற்காக உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். உறவுகளே, இன்று கடக லக்னத்தில் அமரப்போகும் குரு பகவான், அதாவது கடக ராசியில் அமரப்போகும் குரு பகவான் கடக லக்னத்திற்கு என்னென்ன பலன்களை தர இருக்கிறார் என்பதை பற்றி நாம் பார்ப்பதற்கு முன்னால், புதிதாக நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கும் நபர்களுக்கு ஒரு சில வார்த்தைகள். உறவுகளே, உங்களது நண்பர்கள், உற்றார் உறவினர்கள், சொந்தங்கள், அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் அனைவரிடத்திலும் நமது சேனலை எடுத்துச் சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். உறவுகளே, நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலய நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த நிறுவனத்தின் வழியாக இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்லாமல் இறை தொண்டுகள், ஆலய பணி, ஹோமம் வளர்ப்பது, வேள்வி வளர்ப்பது, இது போன்ற நற்காரியங்களையும் நாம் செய்து கொண்டு வருகிறோம். நாம் செய்யும் இந்த செயல்களினால் கிடைக்கப்பெறும் புண்ணியங்கள் அத்துணையும் கௌரி ஆன்மீக சேனலின் பார்வையாளராக இருக்கக்கூடிய உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கட்டாயம் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் அவ்வாறு சொல்கிறேன். உறவுகளே, கிடைக்கும். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் வேண்டாம் உங்களுக்கு. எனவே எல்லோரிடத்திலும் எடுத்துச் சொல்லி அவர்களை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். முதலில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ளார போகலாம் வாங்க உறவுகளே. உறவுகளே, கடக ராசியில் அமரப்போகும் குரு பகவான் கடக லக்னத்தார்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இவர் 6க்கும் 9க்கும் அதிபதியாக இருந்து உங்கள் லக்னத்திலேயே அமர்ந்து உச்சம் பெறுகிறார். எவ்வளவு ஒரு அற்புதமான நிகழ்வு பார்த்தீர்களா? யோகாதிபதியே உங்கள் லக்னத்தில் அமர்ந்து உச்சம் பெறுகிறார். 6ஆம் அதிபதியும் இவரே. 6ஆம் இடம் என்றால் உங்களுக்கு வேலை, நீங்கள் செய்யும் வேலை எதிரிகளை சொல்லும், கடன் பிரச்சனைகளை சொல்லும். வெற்றியை சொல்லக்கூடிய இடமும் 6 தான். போட்டி, பந்தயம், எதிர்வினையாற்றுவது, இவைகள் அத்துணையும் 6ஆம் பாவகம்தான். இவைக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் லக்னத்தில் அமர்ந்து உச்சம் பெறுகிறார். அது மட்டுமா, உங்களுக்கு என்னென்னலாம் பலன்களை கொடுக்க இருக்கிறார் என்று பார்த்தீர்கள் என்றால், ஓஹோ என்று சந்தோஷத்தில் கும்மாளத்தில் ஆட்டமே போட ஆரம்பித்து விடுவீர்கள். உறவுகளே, மன மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், சந்தோஷமாக இருப்பீர்கள். சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிகழ்வுகளை ஏற்படுத்துகிறார். வீட்டில் சுபகாரியங்கள், விசேஷங்கள், சுப நிகழ்வுகள், மன மகிழ்ச்சியை தரக்கூடிய வார்த்தைகள், பேச்சுகள், நிகழ்வுகள் அத்தனையும் நடத்த இருக்கிறார் குரு பகவான்.
திருமணம் செய்வதோ, காதுகுத்து, வளைகாப்பு, சீமந்தம் இப்படி சுபகாரியங்கள் கிரகப்பிரவேசத்தில் இருந்து அத்தனை சுபகாரியங்கள், நிகழ்வுகள் இவைகள்லாம் நடத்துவதற்குண்டான வாய்ப்புகளை உங்களுக்கு குரு பகவான் ஏற்படுத்தி தருகிறார். அது மட்டுமல்லாமல் புதிதாக திருமணமான தம்பதிகளுக்கு வாரிசு யோகத்தை தருகிறார். வாரிசு விருத்தியை தருகிறார். அதேபோல வாரிசு இல்லை, வாரிசு யோகம் எங்களுக்கு கிடைக்கவில்லை என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற தம்பதிகளுக்கும் இது பொன்னான வாய்ப்பு. அதாவது கடக லக்னத்துக்காரர்களுக்கு மட்டும் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் உறவுகளே. கடக லக்னத்தில் பிறந்த நீங்கள் உங்களுக்கு சந்தான விருத்தி இல்லை என்று ஏங்கிக் கொண்டிருந்தீர்கள் என்றால், இந்த வருடம் உங்களுக்கு சந்தான விருத்தி கட்டாயம் கிடைக்கிறது குரு பகவானுடைய அனுகிரகத்தோடு. உங்கள் வீட்டில் மழலைகள் விளையாடப் போகிறது. சரி, பூர்வீக சொத்துல யாராருக்கு பிரச்சனைகள், யார் யாரெல்லாம் வழக்கு தொடுத்தீர்கள், யார் யார் எல்லாம் பூர்வீக சொத்தை பற்றி பேசினால் பிரச்சனை மூலம் சண்டை சச்சரவு ஏற்படும் என்று பயந்து கொண்டு அந்த வார்த்தை எடுக்காமல் இருக்கிறீர்கள். அவர்கள் எல்லோருக்கும் இந்த காலகட்டம் ஒரு பொன்னான வாய்ப்பு, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் வார்த்தை எடுத்து பேசினீர்கள் என்றால் அது உங்களுக்கு வெற்றியை தரும். பூர்வீக சொத்து வழக்கில் இருந்தால் உங்களுக்கு வெற்றியை தரும். பூர்வீக சொத்து கிடைக்கிறது, அதை நான் மீண்டும் பராமரிப்பு செய்ய வேண்டும், அதை சீர்திருத்த வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் இது ஒரு பொன்னான தருணம். தாராளமாக தொடங்குங்கள், செய்யுங்கள், வெற்றியை தரும் உறவுகளே. மகன்கள், பிள்ளைகள் உங்களுக்கு இணக்கமாக மகிழ்ச்சியோடு அன்போடும் இருப்பார்கள். அதையும் குரு பகவான் கொடுக்கிறார். இந்த கடக லக்னத்துக்கார இளைஞர்கள், இளைஞர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. உங்களது காதல் நிறைவேறப் போகிறது. காதல் மனம் நீங்கள் செய்ய போகிறீர்கள். உங்களது காதல் கைகூடப் போகிறது. குரு பகவான் அனுகிரகத்தால் காதல் மனம் முடிப்பீர்கள். 4 வருடம் காதலித்துக் கொண்டிருக்கிறேன், 7 வருடம் காதலித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் திருமணம் எந்த விதமான ஒரு நிலையும் எட்டவில்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் இதோ திருமண யோகம், பாக்கியத்தை குரு பகவான் கொடுக்கிறார். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதேபோல் புதிய நண்பர்கள் உங்களுக்கு வாய்க்க உள்ளது. அதையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். புதிய நண்பர்கள், ஒழுக்கம் நிறைந்தவர்கள், நல்ல வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் உங்களுக்கு நண்பராக வாய்க்க உள்ளார். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சமூகத்தில் உங்களுக்கு ஒரு கௌரவம், அந்தஸ்து என்ற ஒரு நிலையை குரு பகவான் உருவாக்குகிறார். இந்த வருடத்தில் உங்கள் சமூகத்தில் உங்களுக்கு ஒரு நற்பெயர் இருக்கும். அதை வளர்த்துக் கொள்வீர்கள். அது மட்டுமல்லாது ஷேர் மார்க்கெட்ல எவரெவர் எல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறீர்களோ உங்கள் அத்தனை பேர்களுக்கும் அது ப்ராஃபிட்டை தரும். உங்களுக்கான லாபம் இதோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி குரு பகவான் தர இருக்கிறார். கடக லக்னத்துக்காரர்களே, ஷேர் மார்க்கெட்ல இந்த ஒரு வருட காலத்திற்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் செய்து அதன் மூலமாக லாபத்தை ஈட்டிக் கொள்ளுங்கள். அரிய வாய்ப்பு, பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உறவுகளே. அது மட்டுமல்லாது தந்தைக்கு நீங்கள் புகழ் சேர்க்கிறீர்கள், தந்தைக்கு கௌரவத்தை தருகிறீர்கள், தந்தைக்கு உங்களிடத்தில் உங்கள் ஜாதக பிரகாரம் அவருக்கு பெயர், புகழ், கௌரவம் மேலோங்கும். அதேபோல் உங்களுக்கும் தந்தையோட அனுகிரகங்கள் கிடைக்க இருக்கிறது. அவரின் அனுகூலம், அவரின் அன்பு, அவரின் பாராட்டு உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. தந்தைக்கும் மகனுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய தாய்மார்கள் வருந்தி கொண்டு இருப்பார்கள். உங்கள் கண்ணீரை துடைப்பதற்கு குரு பகவான் வந்து விட்டார். இந்த வருடத்தில் தந்தைக்கும் மகனுக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். பகைமையை மறந்து நட்பு பாராட்டுவார்கள், அன்போடு இருப்பார்கள். அதற்குண்டான வழிவகையை குரு பகவான் செய்ய இருக்கிறார்.
வெளிநாட்டு அனுகூலங்கள், வரவு செலவு தொடர்புகள் வைத்துக் கொள்வதற்கு ஏங்கிக் கொண்டிருந்த, நாளை பார்த்து கொண்டிருந்த, யோசித்துக் கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் ஒரு பொன்னான வாய்ப்பு. வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு நல்ல தகவல்கள், வெளிநாட்டு தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ளலாம். இவையும் உங்களுக்கு குரு பகவான் ஏற்படுத்தி தருகிறார். அதிர்ஷ்டமே இல்லை என்று அலுத்துக் கொண்டவர்களுக்கு அதிர்ஷ்ட யோகம் இருக்கிறது. கடகலகத்தார்களே, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதிர்ஷ்டமும் உங்களுக்கு உண்டு. இப்பேற்பட்ட மிகப்பெரிய பாக்கியத்தையும் யோகத்தையும் குரு பகவான் இந்த ஒரு வருட காலத்திற்கு உங்களுக்கு அள்ளி வழங்க இருக்கிறார். திட்டம் தீட்டி சரியாக அதை செயல்படுத்தி உங்களுக்கு லாபத்தை அள்ளிக்கொள்ளுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள் உறவுகளே. கடகலக்னத்தில் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய குரு பகவான் அளிக்கக்கூடிய பலன்கள் இவையெல்லாம். அது மட்டுமல்லாது ஆலய பணிகளை மேற்கொள்ளக்கூடிய நிலை உங்களுக்கு உண்டு. புதிதாக ஆலயத்தை நீங்கள் புனரமைக்கலாம், மராமத்து செய்யலாம், குடமுழுக்கு, கும்பாபிஷேகம் இவைகளெல்லாம் செய்யலாம். அதற்கு தலைமை பண்பு வகித்து நீங்கள் மாபெரும் புகழையும் கௌரவத்தையும் அனுபவிக்கக்கூடிய நிலையை குரு பகவான் தருகிறார். நீங்கள் ஒற்றையாளாக இருந்து முயற்சி செய்து ஒரு கோவிலை நீங்கள் குடமுழுக்கு செய்து நடத்தி வைத்து விட்டார் என்ற பெருமையும் கௌரவத்தையும் அந்தஸ்தையும் குரு பகவான் இந்த வருடத்தில் தருகிறார் கடகலக்னத்துக்காரர்களே. அதேபோல் என்னதான் உங்களுக்கு கௌரவம் அந்தஸ்து இருந்தாலும், புகழை கொடுத்தாலும், நாட்டுக்கே ராஜானாலும் வீட்டுக்கு கூஜா என்ற நிலையை தந்து விடுவார். எனவே வீட்டில் நீங்கள் வெளியே இருக்கக்கூடிய குணாதிசயத்தை கொண்டு போய் வீட்டில் சேர்க்க வேண்டாம். வீட்டில் உள்ள நிலவரம் என்னவோ எப்படியோ அதற்கேற்றவாறு தன்னை மாற்றிக்கொண்டு நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றால் நாடும் நல்லா இருக்கும், வீடும் நல்லா இருக்கும், உங்களுக்கும் அது நல்லா இருக்கும் உறவுகளே. குறிப்பாக இங்கு உங்களுக்கு ஒன்று சொல்ல இருக்கிறேன், நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த பலாபலன்கள் அத்துணையும் ராகு கேதுக்கள் பெயர்ச்சி ஆகும் வரைதான். இந்த வருடத்தில் ராகு கேதுக்கள் பெயர்ச்சியாக இருக்கிறது. ஐப்பசி மாதத்தில் பெயர்ச்சி ஆகிறார்கள். அதுவரைக்கும் தான் இந்த குரு பகவானின் பலன்கள். ராகு கேதுக்கள் பெயர்ச்சியாகி குருவோடு இணையும் பொழுது பலாபலன்களில் மாற்றங்கள் ஏற்படும். அருள்ராமையா ஒரு வருடத்திற்கு சொன்னாரே, ஆனால் பலாபலன்கள் இப்படி மாறிவிட்டதே என்று நீங்கள் நினைப்பீர்கள். எனவேதான் முன்கூட்டியே அதை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். நான் சொன்ன மேற்கண்ட பலன்கள் அத்தனையும் ராகு கேதுக்கள் பெயர்ச்சியாகும் வரையில்தான். பெயர்ச்சி ஆகிவிட்டால் நான் சொன்ன பலாபலன்களில் மாற்றங்கள் ஏற்படும். சரி, ராகு கேது பகவான் பெயர்ச்சியானால் அப்பொழுது என்ன பலன் கிடைக்கும் என்று உள்ளுக்குள் நீங்கள் யோசிப்பது தெரிகிறது. ராகு கேதுக்கள் பெயர்ச்சியாகும் போது அதற்குண்டான பலாபலன்களை இதே போல லக்னத்தின் ரீதியாகவே உங்களுக்கு நாம் தர இருக்கிறோம். பார்த்து பயன்பெறுங்கள் உறவுகளே. உங்களுக்கு மீண்டும் ஒன்றை நினைவுபடுத்துகிறேன். பதிவுகள் நமது வாடிக்கையாளர்கள் 650 சொச்சம் பேர் இருக்கிறீர்கள். நீங்கள் கடகலக்னத்துக்காரர்கள் என்று ஒரு 50 பேர்களை வைத்து கொண்டால் கூட 50 பேர் நீங்கள் கமெண்ட் செய்யலாம். நீங்கள் கமெண்ட் செய்வதற்கு விருப்பம் இல்லை என்றாலும் ஒரு தம்ஸ்அப்பாவது போடலாம், ஒரு ஆட்டினாவது போடலாம். லைக் பண்ணுங்க, அது நல்ல விஷயம். எனக்கு மேலும் உற்சாகத்தை தரும். உங்களுக்கு இன்னும் ஆய்வு செய்து உங்களுக்கு நல் வழிகளை, நல் சிந்தனையையும், நல்ல பக்தியையும், ஆழ்ந்த ஒரு நற்குணத்தையும் எப்படியெல்லாம் கிரகங்கள் தருகிறது, இறைவன் மார்க்கத்தில் சென்றால் எப்படியெல்லாம் உங்களுக்கு அது கிடைக்கும் என்பதை ஆய்வு செய்து கொடுப்பதற்கு எமக்கு அது உற்சாகத்தையும் மென்மேலும் ஒரு ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் உங்களது கமெண்ட், லைக்ஸ். அதனால் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றி.
வணக்கம் சொல்லிக் கொள்கிறேன் உறவுகளே.